6 நர்மதா தேவி கே. ஆசிரியர்களே, நடுவர் அவர்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, என் தன்னம்பிக்கையின் துணையோடு இதோ உங்கள் முன் பேச வந்துள்ளேன். அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். பிறப்பு இறப்பு நடுவுல கொஞ்சம் கேப்பு, இதுதாங்க எங்க லைஃப். நல்லா தான் போய்கொண்டிருந்தது. எங்கிருந்து தான் வந்ததுன்னு தெரியல. முதலில் எங்களை தாய் மற்றும் தந்தையிடமிருந்து பிரித்தது, குடும்பத்தை மறக்கடித்தது. பின்னர் நண்பர்களிடமிருந்தும் மொத்தமாக பிரித்து விட்டது. எங்களை தனிமைப்படுத்தி பிறகு வேறு உலகிற்கே கொண்டு சென்றது. நான் பேசுவதை வைத்து அது யார் என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஆம், அதுதான் சமூக ஊடகம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, சமூக ஊடகங்கள் நம் சமூகத்திலிருந்து நம்மை தூரமாக்குகிறது. இதில் மாட்டாமல் இருந்தால் அறிவாளி, அதை மாட்டிக்கொண்டால் கோமாளி தாங்க. சமூக ஊடகம் என்பது கத்தி போன்றது. இதனால் உயிர்களை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இந்த ஊடகங்கள் உலகை சுருக்கி நம் உள்ளங்கையில் கொண்டு வருகிறது. மேலும் கொரோனா காலகட்டத்தில் கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்த மக்களையும் அடையாளம் காட்டி அவர்களை வாழ வைத்தது. தங்களின் கருத்துக்களை பகிர்வதற்கும் இந்த சமூக ஊடகங்கள் பயன்படுகிறது. வாட்ஸ்அப் என்னும் புலனத்தை பார்த்து புலம்பி, யூடியூப் என்னும் வலைஒலி வலையில் சிக்கி, டெலகிராம் என்னும் தொலைவரியில் தொலைந்து போய் உண்மையான வாழ்க்கையை விட்டுவிட்டு பொய்யான வாழ்க்கையை வாழ்கின்றனர் இன்றைய மக்கள். ஒருவனது பெருமையையும் சிறுமையையும் சோதித்து பார்க்க உதவும் உரைகள் அவனுடைய செல்போன்களே ஆகும் என்பது புதுமொழி. ஆனால் இதனை பழமொழியில் ஒருவனது பெருமையையும் சிறுமையையும் சோதித்து பார்க்க உதவும் உரைகள் அவனுடைய செல்போன்களே ஆகும் என்பதும் புதுமொழிதான். நாம் அறியாத நாடுகளில் நடக்கும் நிகழ்ச்சியை கூட நம் கண் முன்னே கொண்டு வருகிறது. நமக்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்ப்பதில் ஆசிரியராகவும், நம்முள் இருக்கும் திறமைகளை வெளிப்படுத்தும் தோழர் தோழியாகவும் இந்த சமூக ஊடகங்கள் பயன்படுகிறது. இதன் தீமைகள், இந்த சமூக ஊடகம் நம்மை தனிமைக்கு பழக்கி விடுகின்றன. மேலும் இன்றைய கல்விக்கு இதன் பங்கு அதிகமாகும். இதனை மாணவர்களுக்கு கொடுக்கவும் முடியவில்லை, விலக்கி வைக்கவும் முடியவில்லை. இறைவா, இந்த சமூக ஊடகங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றாலும் எங்கள் விரல் நுனியில் நிற்கிறது. இந்த ஊடகங்களின் மத்தியில் மாட்டிக்கொண்டிருக்கும் எங்களை நாங்களே காக்க முயற்சி செய்கிறோம், ஆனால் முடியவில்லை. இவை அனைத்திலிருந்தும் நாங்கள் விலகுவதற்கு அருள் புரியுங்கள் என வேண்டிக் கொள்ளத்தான் முடியும். இனி ஒரு விதி செய்வோம். ஆம், நமக்கு நாமே புதிய பாதையை அமைத்துக் கொள்வோம். சமூக ஊடகம் என்னும் மயக்கத்திலிருந்து தெளிந்து புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம். ஆகவே இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கும், என் சொற்களை கேட்டமைக்கும் நன்றி பல கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.